இந்த வண்டி போருக்கு வேலைக்கு வந்துச்சு. போருக்கு வேலைக்கு கூட வரல, வயசு கிளாஸ் மாட்டி கொடுங்கன்னு வந்தாங்க. கஸ்டமர் தான், எவ்வளோ கஸ்டமரு. வண்டி ஓட்டி பார்த்தேன், ஓட்டமில்ல, போருக்கே வளைக்க முடியலை, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், போருக்கு எவ்வளோ கரலாக இருக்குது பற்றிலா. இப்படி இருந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வலி வந்துடும். இப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோல்டர் வலி வரும். வளைக்கல கொள்ளையில் வண்டி வாரி விடுற மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், செக் பண்ணி பாருங்கள். வண்டி ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா வண்டி அப்படி வாரி விட்டு கீழே விழுகிற மாதிரியே இருக்கும். அதனால் இப்படி வச்சு ஓட்டக்கூடாது. இப்படி வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத உடம்பு வலி, ஆஸ்பத்திரி செலவு வரும். பாருங்கள் இவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா. ஆமாம், அதில் உள்ள நட்டு, போர்க்குள்ள நட்டை பாருங்கள். கழட்டவே ரொம்ப சிரமப்பட்டு நான் கழட்டேன். இந்த பார்த்தீங்களா, போருக்கு ரேசரு, இது பால்ரஸ்ஸு ரேசரு, சுத்தமாக ஆயில் பசே இல்லை பாருங்கள். இப்படி வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் உடம்புல பிரச்சனை வரும், மருத்துவ செலவு வரும். அதனால் இந்த மாதிரி யாரும் வச்சு ஓட்டாதீங்க. வண்டிக்கார் இப்போவும் இந்த வேலைக்கு விடலை, ஆனால் ஜெனியூனான கஸ்டமர் தான். இப்போவும் இந்த வேலைக்கு விடலை, அவர் வேறு வேலைக்கு விட்டாங்க. நானாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வாரம் கட்டி இது பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வண்டியில் உள்ள போருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு வலி வரும். ஆமாம், இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இப்போ தான் இந்த மாதிரி நானே பார்க்குறேன். போர்க்கை கலட்டினேன் பாருங்கள், ஒரு சைடு ஆயிலே இல்லை, காஞ்சி போயிருக்கு ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங்கில் ஆயில் இருக்குது, ஒரு பக்கம் ஆயில் இருக்குது, ஒரு பக்கம் ஆயிலே இல்லை பாருங்கள். இப்போ இந்த ஆயில் வந்து அதுலேருந்து ஒட்டின ஆயில் காஞ்சி போய் இருக்குது. இவ்வளோ மோசமாச்சு, ஓட்டாதீங்க. அது உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போகணும். ஏன்னா உடம்புல இதாகிடும். இது வந்து ஆக்ஷன் ஆகாட்டி என்ன பண்ணும்னா உங்களுக்கு பின்னாடி முதுகு வலி வரும், குறுக்கு பெயின், முதுகு. ஏன்னா முன்னாடி ஒரு நொடி தாவு மேடில் போயில குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது குத்தி குத்தி ஓட உங்களுக்கு வந்து பின்னாடி பொறுக்கும் முதுகில். அதனால் அந்த பேலன்ஸ் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தாங்க, வண்டி தாங்காமல் உங்கள்கிட்ட பிரச்சனை. அப்போ வந்து ஆஸ்பத்திரி செலவு தான் தேவையில்லாத வரேன். அதனால் இப்படி வச்சு வண்டி ஓட்டாங்க. ஃப்ரெண்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் நீங்கள் எப்போ ரெகுலராக வேலை ஆக்கிற மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து என்னென்னு பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா வண்டிக்கு நீங்கள் செலவு பண்ண யோசிச்சிங்கனாக்க உங்களுக்கு ஒரு செலவுனா நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஆமாம், ஒரு சிலவருக்கு ஓயாமல் உடம்பு வலி வரும், கைகால் வலிலாம் வரும். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா வண்டியை பராமரிப்பாக ஓட்டியிருப்பா. நல்லா பாருங்களேன், அது வண்டி ஏன்னா தானே வச்சு ஓட்டுவாங்க. இல்லை அவங்களுக்கு என்னென்ன சில பேருக்கு என்னென்ன தெரியாமல் கூட இருக்கும். அதனால் வண்டியை தடவை செக் பண்ணி ஓட்டுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.